இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னங்க டைட்டில் ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு பாத்தீங்களா? ஆமாங்க, என்ன காரியமா இருக்கும், எப்படி நடக்கும், இந்த டவுட் உங்களுக்கு இருக்குன்னா வாங்க இந்த மாதம் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை தரான்னு பார்த்துருவோம். எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். இதுல பார்க்குற ஒரே ஒரு வார்த்தை பெரிய காரியங்கள். ஒரு பெரிய காரியம் நம்ம பார்க்குற ஒரு மொழியாக்கத்துல அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் இருக்குது. கர்த்தர் இந்த மாதம் ஒரு பெரிய காரியம் செய்ய போறாரு, ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய போறாரு, ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போறாரு. எந்த மாதிரியான பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா 2 காரியத்தை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட், cannot be countable, உங்களால எண்ணி முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்றார். 2வதாக, a greater things in before enemies, உங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியத்தை செய்து தேவனுடைய மகிமை விளங்கப்பட போது தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள இந்த நாள் உங்களை செய்ய காத்திருக்கிறார். என்னால நான் சொன்னேன், நீங்க ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இங்க நீங்க புல் ஸ்டாப் வைக்கலாம், ஆனா ஆண்டவர் இங்கதான் ஒரு கமாவை போட்டு ஆரம்பத்தை வைக்காரு உங்க வாழ்க்கையில. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையா வச்சிருக்கும் போது அவளை எகிப்தில் உள்ள ஜனங்களும் அந்த ராஜாவும் ஒடுக்குனாராம். அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு பெருகினாங்க. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த மாதத்தின் முதல் நாளில உங்க வாழ்க்கையிலும் செய்ய தயாரா இருக்காருங்க. ஒடுக்குறாங்களா? இதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம். ஒதுக்குறாங்களா? இதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்கும். உங்களை தூஷிக்காங்களா? இதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்கும். உங்களை நிந்திக்கிறாங்களா? இதற்கு பிறகு ஒரு பெரிய காரியங்கள் இருக்கு. உங்களை ஒருவேளை காயப்படுத்துறாங்களா? பரவாயில்ல, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. வியாதியா? ஒரு பெரிய காரியம். பலவீனமா? ஒரு பெரிய காரியம். திருமண தடையா? ஒரு பெரிய காரியம். குழந்தை இல்லையா? ஒரு பெரிய காரியம். பில்லி சூனியமா? அதுல ஒரு பெரிய காரியம். செய்வன கட்டா? அதுல ஒரு பெரிய காரியம். மந்திர கட்டு வச்சிருக்காங்களா? அதுல ஒரு பெரிய காரியம். கர்த்தர் இன்னைக்கு இந்த பெரிய காரியத்தை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குறாரு. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போறாரு. இன்னைக்கு கர்த்தர் இதை மாத்துறாரு. வாக்குத்தத்தம் எப்போ செயல்படும்னா இந்த டைம்ல இது நடக்கும்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையிலும் இது கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? தேவன் எனக்கு ஒரு பெரிய வேலை நடத்துவார்னு சொல்லி விசுவாசிங்களா? இந்த டைம்ல வாக்குத்தத்தம் ரியாக்ட் ஆகுங்க. இந்த நேரத்துல வாக்குத்தத்தம் செயல்படும். இப்போ வாக்குத்தத்தம் பெரிய காரியங்களை செய்து மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அது என்ன காரியம்னா பெரிய காரியம், அதிசயமான காரியம், அற்புதமான காரியம்.